to the captain of the ship, S.J. Seenu அவர்கள். இவருக்கும் இந்த படம் டெபியூ தான். வெல்கம் டு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அவரே வந்து ஒரு ஹீரோ மாதிரி தான் இருக்காரு. டைரக்டர் எங்கே அப்படின்னு பார்க்கும்போது காட்டும்போது அவரே யங் அண்ட் ஒரு ஹீரோ மாதிரி இருக்கார் சார். எல்லார் சார்பாகவும் பெஸ்ட் விஷஸ். இன்னும் நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் சார். தேங்க்யூ. அண்ட் அடுத்தபடியாக நம்ம எல்லாரோடைய ஃபேவரட், நடனம் இவருடைய உயிர், மேடை அவருடைய களம், பாராட்டு அவருடைய சிம்மாசனம், தமிழ் சினிமாவோட அசைக்க முடியாத அசையும் சொத்து is none other than our Prabhudeva master. இந்த இடத்துல ஒரு big congratulations, மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் உங்களுடைய கரியர் இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஆரம்பித்து 30 வருஷம் ஆகுது. நாட் அ ஜோக். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். டைரக்டர் சார் சினு அவர்கள் அண்ட் ப்ரொடியூசர் சார் ஜோபி அவர்களை மேடை கழிக்கிறேன். ப்ளீஸ் கம் சார். நீங்கள் 2 பேருமே ஒரு வெல்கம் ஸ்பீச்சோட ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். சென்டர் ஸ்டேஜ் மட்டும் எடுத்துக்கோங்க. யா, எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக பக்கத்தில் நாங்கள் 2 ஆளும் கேரளாவிலேருந்து வந்திருக்கேன். 2 பேருக்கும் தமிழ் தெரியல, கொஞ்சம் கஷ்டம். பட் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். எதா இருந்தாலும் நீங்கள் அப்படியே மைண்டில் வைக்காத, கரெக்டாக ஓகே லைட்டு கொஞ்சம் கம்மி பண்ண நல்லாயிருக்கு. உங்களை பார்க்கறதுக்காக நான் லைட்டு கம்மி பண்ண சொன்னேன். பார்க்கணும், ஆர்மி மாதிரி இருக்குது. போர்டில் இருந்து கரெக்ட், சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம படத்தோட இந்த ஆடியோ லான்ச்சுக்கு இங்கே வந்ததுக்கு எல்லா கெஸ்ட்டுக்கும் ப்ளூ ஹில் ஃபிலிம்ஸ் பேரிலும் என் பேரிலும் படத்தோட பேரில் எல்லோரும் வெல்கம் பண்ணுறேன். வார்ம் வெல்கம் ஃப்ரம் ப்ளூ ஹில் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃப்ரம் த ஜோபி பி சாங். ஸோ படத்தோட இப்போ நீங்கள் பார்த்த ட்ரெய்லரை 2 சாங்ஸு ஆக்சுவலாக வந்து இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ சிச்சுவேஷன். என்னென்னா ஒரு 1.5 வருஷம் முன்னாடி இங்கே வந்து மாஸ்டரோட ஒரு கதை சொன்னேன். அது இத்தனை பர்ஃபெக்டாக இந்த ஒரு இடத்தோட இந்த ஆடியோ லான்ச் வர வரைக்கும் எதுவும் கஷ்டம் இல்லாத அப்படியே கடவுளை ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு கடவுளுக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட இந்த வரைக்கும் உள்ள ட்ராவலுக்கு முக்கியமான காரணம் இந்த ஆள் தான், என் நம்பன் தான். இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஜோபி பி சாம். இந்த ஆள் இல்லைன்னா இந்த ஆடியோ லான்ச் இல்லை, இந்த லைட் இல்லை, ஆங்கர் இல்லை, நீங்கள் யாரும் இல்லை. ஸோ இந்த படத்துக்காக எல்லாமே நான் சொன்ன அந்த எத்தனை பட்ஜெட்டு சொன்னாலும் நோ என்ன வேடு இல்லாத இந்த படத்தோட இந்த டே வரைக்கும் உள்ள எல்லா எக்ஸ்பென்ஸுக்கும் இந்த மாதிரி பிரம்மாண்டமான எனக்கு அந்த ஷூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த ஆள் தானே இந்த படத்தோட ஸ்ட்ராங் பில்லர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜோபி ஃபார் எவ்ரிதிங் ஃபார் த மேக்கிங் ஆஃப் திஸ் மூவி. ஸோ அப்புறம் வேறு அது எல்லோருக்கும் இந்த டைம் எனக்கு நன்றி சொல்கிறதுக்கான டைம். பிகாஸ் என்னென்னா இதுக்கப்புறம் எனக்கு மாஸ்டர் என்னென்னா என்ன மாதிரி ஒரு புது ஒரு ஆளுக்கு இத்தனை ஸ்பேஸ் கொடுத்து இத்தனை ஃப்ரீடம் தந்த ஒரு ஆக்டரு ஆக்சுவலாக எனக்கு இப்போவும் நம்ப முடியல. எப்படி என்ன என் மேலே எது டேலண்ட் எதுக்கு முன்னாடி எதுவும் தெரியல, என் பாஸ்ட் எதுவும் தெரியல. ஒரு நாள் வந்து கதை சொன்னேன். ஓகே சின்னு அந்த ஃபுல் ஸ்கிரிப்டோட வா. நானும் இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் தினிலும் கூட அந்த கதை சொல்கிறதுக்காக வந்தேன். ஸோ அந்த டைமில் நான் அந்த தினில்கிட்ட கேட்டேன், ஏடா இது எப்படி தெரியும் இந்த மாதத்துக்கு, நம்ம லாங்குவேஜே தெரியல. ஸோ இல்லை சேட்டா நமக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, நாங்கள் 2 நாள் கூட அந்த ஒரு கேரவானில் இருந்த கதை சொன்னேன். ஃப்ரம் த ஃபஸ்ட் டே அந்த ஆளோட பாசிட்டிவ் எனர்ஜி. ஒரு ஆள் வந்து ஒரு கதை சொல்லும்போது எப்படி அது அக்செப்ட் பண்ணணும்னு அந்த ஆளுக்கு தெரியும் கரெக்டாக. ஸோ அதுக்காக இந்த டைம் மாஸ்டரோட டைம், அந்த மாஸ்டர் தானே இந்த படத்தோட மெயின் ரீசன். இந்த ப்ரொடியூசருக்கு அப்புறம் மாஸ்டர் தானே இந்த படத்துக்கு மெயின் ரீசன். ஸோ இந்த டைமில் எனக்கு மாஸ்டரோட ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். இந்த 60-65 நாள் டோட்டலாக இந்த ஷூட்டிங் இருந்தேன். 65 டேஸ் டோட்டலாக ஒரு பையனை எப்படி அந்த வீட்டில் பார்க்கணும் அது மாதிரி கேரிங்காக பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு தெரியல, எனக்கு தான் தெரியும் அந்த பாசம் எப்படி இருக்குன்னு. இந்த டே வரைக்கும் அப்படி தான் வச்சுருக்கேன். ஒரு டைரக்டர் மாதிரி அல்ல, ஒரு பிரதர் மாதிரி அல்ல, ஒரு பையன் மாதிரி அப்படியே வந்து காலையில் வந்து அப்படியே ஜாலியாக ஷூட்டிங் எதுவும் டென்ஷன் இது வரைக்கும் தராத ஒரு ஆள். ஸோ அதுக்காக அந்த ஆளை பற்றி பேசும்போது ஒரு டே மொத்தம் எடுத்தாலும் அப்படியே பேசிகிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நெக்ஸ்ட் ஒரு ஆளுன்னா எல்லோரும் அவ்வளோ ஃபேவரட். பட் நெக்ஸ்ட்னா இம்மன் சார். அந்த ஆளில் இந்த படம் இல்லை, 2 ஆள் தான் படத்தோட ஃப்ளேவர். பிகாஸ் என்னென்னா ஒன்று வந்து பிரபுதேவ மாஸ்டர், அந்த ஆளோட நடிப்பு ஆட்டம். இந்த படத்தோட டேக்லைன் தானே பாட்டு அடி ஆட்டம் ரிப்பீட்டு. அந்த மியூசிக் டைரக்டர் முதல்ல பார்க்கும்போது நான் சொன்னேன் மாஸ்டர் இந்த தான் டேக்லைன்.
இந்த படத்தில் ஃப்ளேவரும் 99 இல்லை 100% இம்மான் சார் தான் சொந்த. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். நான் ரீ ரெக்கார்டிங் ஆனாலும் மியூசிக் ஆனாலும் நீங்கள் பார்த்து இப்போ 3 சாங் மட்டும்தான். இதில் டோட்டலாக ஒரு 10 சாங் இருக்குது. 10 அல்ல, ஆக்சுவலாக 10க்கு மேலே இருக்குது, சின்ன சின்ன சாங்ஸ் இருக்குது. அப்போ இந்த படத்தோட ஃப்ளேவர் மெயின்லி ஃபிக்ஸ் பண்ணியது இம்மான் சார். அப்புறம் வந்து என் ஃபேவரட் ஹீரோயின் நெக்ஸ்ட் வந்து வேதிகா. வேதிகா வந்து ஆக்சுவலாக வெரி குட் ஆக்ட்ரஸ் அண்ட் குட் டான்ஸர். இந்த படத்தோட கரெக்டான காஸ்டிங்கு வேதிகா பிரபுதேவா மாஸ்டர் காம்போ வரும்போது தானே. அப்போ எவ்வளோ ஒரு நாள் கூட எது கஷ்டம் இல்லாத அப்படியே எங்க கூட கோஆப்ரேட் பண்ணிய வேதிகா இருக்குது. அப்புறம் சன்னி ஆக்சுவலாக இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் மாதிரி கிடச்சிது. ஆக்சுவலாக நாங்கள் ட்ரை பண்ணிய டைமில் சன்னி வாஸ் வெரி பிஸி. பட் பிரபுதேவா மாஸ்டர் கூட ஒரு படம் இருக்குதுனால என்ன பிஸி இருந்தாலும் நான் வருவேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் சன்னி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ரஜினி ஆல்சோ மேனேஜர். அண்ட் தென் இங்கே வந்திருக்க இந்த மெயின் ஆர்டிஸ்ட் நிறைய இருக்குது. ஸோ ராஜீவ் இருக்குது, பக்ஸ்ஜி இருக்குது, ரமேஷ் திலக்ஜி இருக்குது, விவேக் பிரசன்னா. மீன்ஸ் அந்த ஷூட்டிங் அங்கே முடிஞ்சாலும் வரேன் சொல்லியிருக்கேன், ஷூட்டிங் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட லிரிசிஸ்ட் விவேகா சார் இங்கே இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், அந்த சூப்பர் லிரிக்ஸ் படத்தோட பண்ணியிருக்கீங்களா. அதுக்கப்புறம் பார்வதி மேடம் வந்திருக்கேன்னு சொன்னேன். பார்வதி மேம் தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் வையாபுரி சார் இருக்கு, எல்லாருக்குமே எல்லாரும். நான் ஒரு கேரளாவில் வந்த ஒரு புது டைரக்டர்னா ஒரு இது இல்லை, எல்லாம் மேக்ஸிமம் கோஆப்ரேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ டேலண்டான ஆளுகள் என் கூட இருந்தது, அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே. தமிழோட இது இவ்வளோ ரெஸ்பெக்டான ஆளுகள் தமிழ் இருக்குதுன்னு எனக்கு ஆக்சுவலி முன்னாடி தெரியல. அதுக்கு முன்னாடி நான் வந்திருந்தேனே. அதுக்காக நம்ம இங்கே தமிழில் ஸ்டிக் ஆன் பண்ணுறது பிளானில் இருக்குது. அடுத்த படம் பிளானில் இருக்குது. நெக்ஸ்ட் படம் வந்து இந்த படத்தோட அப்புறம் ஒரு மந்த்துக்கு அப்புறம் நம்மளை பிளானில் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தோட 27 ரிலீஸு எல்லாருமே தியேட்டரில் ஃபேமிலியை பார்க்கணும். ஏன்னா இந்த படம் ஒரு ஃபேமிலி மியூசிக்கல் என்டர்டெய்னர். எல்லா ஜானர் மீன்ஸ் கிட்ஸு முதல்ல அந்த ஏஜான எல்லாருக்கும் ரொம்ப ஜாலியாக பார்க்கணும் ஒரு படம். எதுவும் இல்லை, சூப்பரான சாங்ஸ், சூப்பர் ஃபைட்ஸ் இருக்குது, நல்ல சீன்ஸ் இருக்குது, லவ் ட்ராக் இருக்குது. ஸோ பாட்டு ஆடி ஆட்டம் ரிப்பீட் இந்த டேக்லைன் படம் எல்லோரும் போய் பார்த்து நம்ம சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல என்டர்டெயின்மெண்ட் நியூஸ் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம ஹெல்ப் பண்ணோன்னு ஒரு வாட்டி கூட ரிக்வெஸ்ட் பண்ணேன். எல்லா மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. நானும் நீங்கள் மாதிரி ஒரு மீடியா கேமராமேனாக இருந்தேன். ஸோ നിങ്ങളോട് ഒരു നൻപൻ മാതിരി മൈൻഡിൽ വെച്ച് എന്ന പടത്തോടെ പ്രൊമോഷൻ നല്ല പണ്ടൊന്ന് ഒരു വാട്ടി കൂടി റിക്വസ്റ്റ് பண்ண. താങ്ക് യു സോ മച്ച്. ഞാൻ മലയാളത്തിൽ തന്നെ പറയാം. എൻ്റെ ഉയർച്ച ബേസിക് ഇട്ടിരുന്നത് തമിഴ്നാട്ടിൽ നിന്നാണ്. 2000 വർഷത്തിൽ ശ്രീപെരുമ്പതൂർ മുതൽ കാഞ്ചീപുരം വരെയുള്ള റോഡ് പ്രൊജക്റ്റിൽ ഞാൻ വന്ന് കഷ്ടപ്പെട്ട ഒരു വ്യക്തിയാണ്. നാഷണൽ ഹൈവേ, ഇന്ന് ബാംഗ്ലൂരിന് പോകുന്ന നാഷണൽ ഹൈവേയിൽ എൻ്റെ രണ്ടാമത്തെ കമ്പനിയായിരുന്നു ലാർസൻ ആൻഡ് ടൂബ്രോയിൽ ഞാൻ ജോലി ചെയ്ത്. അവിടുന്ന് ഞാൻ LND ഒമാനിലേക്ക് പോവുകയും ചെയ്തു. അപ്പം എൻ്റെ കൂടെ നിറയെ ഫ്രണ്ട്സ് തമിഴ് ആളുകളുണ്ടായിരുന്നു, നല്ല കൂട്ടുകാരുണ്ടായിരുന്നു. അതിന് ശേഷമാണ് ഞാൻ ദുബൈയിലൊരു കമ്പനിയിൽ ജോയിൻ ചെയ്തത്. അതേപോലെ തമിഴിൽ എൻ്റെ ഫസ്റ്റ് മൂവിയാണ് ഞാൻ പ്രൊഡക്ഷൻ ചെയ്യുന്നത്. രണ്ടാമത്തെ ഇൻഡസ്ട്രി എന്ന് വെച്ചാൽ ഞാൻ ആദ്യം മലയാളം ഒരു ഇൻഡസ്ട്രി ആയിരുന്നു, ഇപ്പം ഞാൻ തമിഴ് ഇൻഡസ്ട്രിയിലേക്ക് വന്നു. എല്ലാ ആളുകളും നല്ലതുപോലെ സഹകരിച്ച് ഞാൻ പറഞ്ഞില്ലേ, ഒരു വ്യത്യസ്തമായ ആളുകളാണ്. ഈ നാടിനെ ഞാൻ അധികാരമായി സ്നേഹിക്കുന്നു. കാരണം എല്ലാ മക്കൾക്കും എൻ്റെ നന്ദി അറിയിച്ചു കൊള്ളുന്നു. കാരണം ഇത്രയും ഉയർച്ചയ്ക്ക് എനിക്ക് ഈ റോഡ് പ്രൊജക്റ്റ് ഉള്ളത് കൊണ്ടാണ് എൻ്റെ ഈ ഉയർച്ച ഉണ്ടാകാനും, അതുപോലെ തമിഴ്നാട്ടിൽ നിന്നുള്ള LND എന്ന് പറയുന്ന കമ്പനിയിൽ എനിക്ക് ജോലി ചെയ്യാൻ സാധിച്ചതും എൻ്റെ ഉയർച്ചയുടെ ഒന്നാം ഘട്ടമാണ്. അതേപോലെ തന്നെയാണ് ഞാൻ ഇപ്പോൾ ഇവിടെ നിന്ന് ഒരു തമിഴ് മൂവി ഞാൻ പ്രൊഡക്ഷൻ ചെയ്യുന്നതും. ഈ മാസം 27-ാം തീയതി ആ മൂവി റിലീസ് ചെയ്യുവാണ്. എല്ലാ മക്കളും പോയി பார்ക്കണം, കുടുംബമായി പോയി பார்த்து അത് വിജയിപ്പിക്കണം. എല്ലാവരും എൻ്റെ അഭ്യർത്ഥന, എല്ലാവരും അതുപോലെ തന്നെ ഇവിടെ ഇതിൽ ക്രൂസ് എല്ലാവരും നല്ലതുപോലെ കഷ്ടപ്പെട്ട്, പ്രത്യേകിച്ച് ഡാൻസ് മാസ്റ്റേഴ്സൊക്കെ എല്ലാവർക്കും ഞാൻ നന്ദി പറയുന്നു പ്രത്യേകിച്ച്. കാരണം നിങ്ങൾ ഒരുപാട് കഷ്ടപ്പെട്ടെടുത്ത ഒരു മൂവിയാണ്. ഇമാൻ സാറ് പ്രത്യേകിച്ച്, പ്രൊഡ്യൂസർ സാർ, ഞാൻ ആരെയും പേരെടുത്ത് എല്ലാവരും കഷ്ടപ്പെട്ട് നല്ലൊരു എൻ്റർടൈൻമെൻറ്റ് മൂവിയാണ് എന്നുള്ള ഉറപ്പ്, വിശ്വാസം എനിക്കുണ്ട്. എല്ലാത്തിനും നന്ദി.
தேங்க்யூ ஸோ மச். தாமோதர் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு மலையாளி, அந்த ஆள் தான் இந்த கலர்ஃபுல்லான ஃப்ரேம்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜித்துவேட்டா, தேங்க்யூ ஸோ மச். தென் இந்த படத்தோட மேஜர் டெக்னீஷியன் எடிட்டர் நிஷாத் யூசப். ஆக்சுவலி அந்த ஆளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கேஸில் கேரளாவில் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே 2 மாஸ்டர்ஸ் இருக்குது. 2 மாஸ்டர் தான், ஒன்று வந்து கொரியோகிராஃபர்ஸ், ஒன்று வந்து ஃபைட் மாஸ்டர்ஸ். பாட்டு ஆடி ஆட்டம் ரிப்பீட்டில் பாட்டு பண்ணுறது நம்ம வெரி க்ளோஸ் 2 மாஸ்டர்ஸ் இங்கே இருக்குது. ஒன்று வந்து பூபதி ராஜா மாஸ்டர், ஒன்று ரோபர்ட் மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் ஃபார் வண்டர்ஃபுல் ஜாப். நீங்கள் பண்ணியதை வேறு லெவலில் வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வந்து ஃபைட் மாஸ்டர்ஸ் தினேஷ் காசி மாஸ்டர் வந்திருக்கு, அந்த விக்கி மாஸ்டர். இது 2 மாஸ்டர்மாருக்கு ரொம்ப நன்றி. இந்த டைமில் நான் வேறு ஏதாவது டெக்னீஷியன்ஸ் மறந்து போய் மன்னிச்சுடுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் படம் பார்க்கணும். தேங்க்யூ. தேங்க்யூ டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார். ரொம்ப பொறுமையாக அழகாக பேசியிருக்கீங்க. இந்த அழகான தமிழுக்காகவே எல்லாரும் தேட்டரில் போய் படம் பார்ப்போம். செப்டம்பர் 27 மறந்துடாதீங்க. தேங்க்யூ. அண்ட் இப்போ வந்து நட்சத்திரங்கள் உங்களோட டீம் ஒவ்வொருத்தராக நான் மேடை கூப்பிட போகிறேன். ஐ வுட் லைக் யூ டு ஹானர் தெம். Yeah? Okay, the first and foremost, our favorite dancing legend, Prabhudeva Master. We welcome you on.